இன்று மீண்டும் வந்துவிட்டேன். இன்றைய நாளில் அரண் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில் 2 குறட்பாக்கள் காணப்படுகின்றன. மணி நீரும் மண்ணும் மலையும் மணி நீழல் காடும் உடையதரண். மணி நீரும் மண்ணும் மலையும் மணி நீழல் காடும் உடையதரண். இதன் பொருள் என்ன? ஒரு நாட்டின் அரண் என்று வைத்துவிட்டால் உள்ளே மக்கள் தமக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இருக்கும்படியாக இருக்க வேண்டும். அதனால் இதில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, தெளிந்த நீர், நிலம், மலைகள், வனங்கள் இவை அனைத்தும் அந்த அரணில் இருக்க வேண்டும். அரண் என்பது என்ன? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்பு. அந்த பாதுகாப்பு அமைப்பில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மணி நீர், தெளிந்த நல்ல நீர் இருக்க வேண்டும், மண், வளமான மண் இருக்க வேண்டும், மலைகள் இருக்க வேண்டும், வனங்கள் இருக்க வேண்டும். இப்போ நம்ம அதெல்லாம் செய்கிறோமா? எல்லாத்தையும் தொலைச்சி கட்டுறோம் இல்லையா? நம்ம அந்த வேலையை மும்முரமாக செஞ்சுட்டு வரோம். ஆனால் நம்மை பாதுகாத்து கொள்ள என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், வள்ளுவனார் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லிட்டார். ஆனால் நம்ம யாராவது கேட்டோமா? நிலச்சரிவு வந்தால் அழுவுறோம், வெள்ளம் வந்தால் அழுவுறோம், துவண்டு போகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அவர் சொன்ன ஒன்றை கூட நம்ம பார்க்கறதில்ல. இனிமேலாவது இதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். தெளிந்த நீர், வளமான நிலம், மலைகள், அழகான வனங்கள் இவற்றை அழிக்காமல் விட்டாலே அதுவே சிறந்த அரண் என்று கருதப்படுகிறது. அடுத்த குறள். எனைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லாதரண். எனைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லாதரண். இப்போ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 4 பொருட்கள். தண்ணி இருக்கணும், காற்று இருக்கணும், வளமான மண் இருக்க வேண்டும், மலைகள் இருக்கணும். அதாவது இயற்கை வளங்கள் அப்படியே இருக்க வேண்டும். ஆனால் இத்தனை ஒரு அரணில் இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் கூட அதனை பாதுகாப்பாக வைத்து கொள்ளக்கூடிய மன்னன் இல்லாவிடில் அது பயனற்றது. இதுவே இதன் பொருளாகும். அரண் எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் அதனை பாதுகாத்து நிர்வகித்து வைக்கக்கூடிய சிறந்த அரசன் இல்லை என்றால் அது சிறப்புடையதாக இருக்காது என்பதே இதன் பொருளாகும். நன்றி. நாளை மீண்டும் பார்க்கலாம்.